வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள் உங்க தலைவிதியையே ஒட்டுமொத்தமா மாத்தி எழுத போறது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் செஞ்ச தியாகம் சிந்தின பன்னீர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல அமைய போகுது. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை, இது நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. யாருக்காவது நல்லது செஞ்சா கூட அது உங்களுக்கு கெடுதலாதான் முடிஞ்சிருக்கும். உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினவங்க ஒரு பக்கம் உங்களோட உழைப்ப உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்காதவங்க இன்னொரு பக்கம்னு ரொம்பவே மனதளவுல உடைஞ்சு போயிருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள பெரிய போர்க்களமே நடந்துகிட்டு இருக்கும். உங்க வலியை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் சுத்தி இருக்கிற யாருக்கும் இருக்காது. குடும்பத்துக்காக உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ரொம்ப சுலபமா ஒரு வார்த்தையில கேட்டு உங்க மனச சுக்குநூறா உடைச்சிருப்பாங்க. இந்த வலிகள் எல்லாமே உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சிருக்கோம். ஆனா இனிமே அப்படி நடக்காது. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில 7 முக்கியமான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். இந்த 7 அறிகுறிகளும் சாதாரணமானவை கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை மற்றும் ஆசீர்வாதம்னு சொல்லலாம். இந்த அறிகுறிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதை கவனிக்காம விட்டீங்கன்னா, அலட்சியமா இருந்தீங்கன்னா கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடும். மிகப்பெரிய வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டு காலம் முழுக்க வருத்தப்படுற சூழ்நிலை வந்துடும். அதனால தயவு செஞ்சு எந்த இடத்துலயும் அலட்சியமா இருந்துராதீங்க. முதல்ல இந்த ஜூலை 20க்கு அப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ராசிநாதன் புதன் மற்றும் முக்கிய கிரகங்களோட அமைப்புகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கான ஒரு பொற்காலத்தை உருவாக்க போறது. இது வரைக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின தடைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியா உடைக்கப்பட போறது. பல வருஷமா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இனிமே நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முடிவே பண்ணி வச்சிருந்த ஒரு காரியம் திடீர்னு உயிர் பெற்று உங்க கண் முன்னாடி நடக்கும். அது நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அறிகுறி மூலமா இயற்கை அதை உணர்க்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க பெரிய நிலைக்கு வரப்போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்க கண் முன்னே காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை காலமா உங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த பண பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். காலையில எழுந்த உடனே இன்னைக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது, எப்படி இந்த நாளை ஓட்ட போறோம்னு ஒரு பயத்தோடவே எழுந்திருப்பீங்க. அந்த பயம் உங்களை விட்டு முழுசா விலகி ஒரு புது தைரியம் உங்க மனசுக்குள்ள பிறக்கும். உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான ஆற்றல் உருவாகிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. உங்க உடம்புலையும் மனசுலயும் கூட சில மாற்றங்கள் நடக்கும். காரணமே இல்லாம சில நேரங்கள்ல ரொம்ப நிம்மதியா உணர்வீங்க. சில மனிதர்கள் காணாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஆரம்பத்துல உங்களுக்கு புரியாது. ஆனா அது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் நடக்குது அப்படிங்கறத கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க முழுசா உணர்வீங்க. உங்களை ஏமாத்தினவங்க உங்களை விட்டு விலகிறது மூலமா இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. இந்த 7 நாட்களை நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடாது. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். இயற்கை உங்ககிட்ட நேரடியா பேச ஆரம்பிக்கிற காலகட்டம் இது. பண வரவு சம்பந்தமா பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அதுக்கான முதல் அறிகுறி இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு தெரிய வரும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். கடன் தொல்லையிலிருந்து எப்படி வெளியே வரப்போறோம்னு குழப்பத்துல இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். இந்த ஜூலை 20ஆம் தேதி அப்படிங்கிறது வெறும் ஒரு தேதி கிடையாது. அது உங்களுக்கான ஒரு புதிய பிறப்பு. உங்களை யாரெல்லாம் ஏளனமா பார்ப்பாங்களோ, உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டாங்களோ, அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போற நேரம் வந்தாச்சு. அதனால ரொம்ப விழிப்போட இருங்க. பிரபஞ்சம் கொடுக்கற அந்த சின்ன சின்ன விஷயங்களை சரியா குடிச்சுக்கோங்க. உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனிங்க. ஏன்னா அதுக்குள்ள உங்களுக்கான பதில் மறைஞ்சிருக்கும். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனச அமைதியா வச்சுக்கிட்டு இயற்கை உங்களுக்கு காட்ட அந்த காதையில முழு நம்பிக்கையோட பயணிக்க தயாரா இருங்க. எந்த இருட்டும் நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கான விடியல் இதோ ஆரம்பிச்சாச்சு. அப்போ அந்த 7 அறிகுறிகள் என்னென்ன, அது எப்படி உங்க கண்ணு முன்னாடி தோன்றும் அப்படிங்கறத ஒன்னா ரொம்ப தெளிவா சொல்றேன். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. முதல் அறிகுறி, உங்க கனவுகள்ல நடக்க போற ஒரு பெரிய மாற்றம்.
இதுவரைக்கும் நீங்க தூங்கும் போது ஏதோ சண்டை போடுற மாதிரியோ இல்ல யாரோ உங்களை துரத்துற மாதிரியோ கெட்ட கனவுகள் வந்து ரொம்பவே பயந்து நடுங்கி முழிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கனவுல தெய்வங்களோ இல்ல மகான்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. குறிப்பா நீங்க ரொம்ப நாளா போக நினைச்ச ஆனா போக முடியாத ஒரு கோவிலுக்கு கனவுல போற மாதிரியோ இல்ல வயசானவங்க யாராவது வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ கனவுகள் வரும். இந்த மாதிரி கனவுகள் வந்தா அதை சாதாரணமா நினைச்சு விட்டுடாதீங்க. ஏன்னா அது உங்க குலதெய்வம் நேர்ல வந்து உங்களுக்கான கடைகளை விளக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நேரடி அறிகுறி. இதை நீங்க உணரும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஒரு இளம் புரியாத சந்தோஷமும் நிம்மதியும் பரவறத நீங்களே பாப்பீங்க. காலையில எந்திரிக்கும் போது மனசுல குழப்பம் இல்லாத முகத்துல ஒரு பெரிய தெளிவு இருக்கும். அதாவது அறிகுறி, உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தவங்க தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. இத்தனை நாளா இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம நலன் விரும்பி அப்படின்னு நீங்க நம்பி உயிரளவுக்கு நேசிச்ச சிலருடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகள் மூலமா அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு வெளிப்படும். திடீர்னு அவங்களா ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்ககிட்ட பேசுறத தவிர்ப்பாங்க, இல்லன்னா அவங்களா உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு விலகி போவாங்க. இத நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படவே கூடாது, அழுது புலம்ப கூடாது. ஏன்னா இனிமே வரப்போற உங்க நல்ல நேரத்துல இந்த மாதிரி எதிர்மறையான ஆட்கள் உங்க கூட இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இயற்கையே அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியுது. இது உங்களை காப்பாத்துறதுக்கான பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு. இது நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமா தான் பாக்கணும். யாரெல்லாம் உங்களை விட்டு போறாங்களோ அவங்க அப்படியே போகட்டும்னு விட்டுருங்க. அவங்கள திரும்பி கூப்பிட முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. 3வது அறிகுறி, இயற்கையும் உங்களை சுத்தி இருக்க உயிரினங்களும் உங்களுக்கு உணர்த்தும். நீங்க வெளியில போகும்போதோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா கிளம்பும் போதோ சில விலங்குகளோ பறவைகளோ உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா வர்றத நீங்க கவனிக்கலாம். குறிப்பா பசுமாடு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறதோ இல்ல நீங்க போற வழியில தற்செயலா அடிக்கடி பசு மாட்டை பாக்குறதோ நடந்தா அது மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள நுழைய போறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. அதே மாதிரி ரொம்ப நாளா உங்க வீட்டுல இல்லாத சில பறவைகள் வந்து சத்தம் போடுறது, வீட்டுல புதுசா ஏதாவது செடி தானா முளைச்சு ரொம்ப வேகமா வளர்றது, இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் விலகி பணம் மழை போடுது அப்படிங்கறத குறிக்கிற விஷயங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா வரப்போற பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் மூலமா தான் இயற்கை முதல்ல நமக்கு தெரிவிக்கும். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். முழு நம்பிக்கையுடைய இறைவனுக்கு நன்றி சொல்லணும். எந்த அளவுக்கு நீங்க இயற்கையை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான பலன்கள் இருமடங்கா கிடைக்கும். 4வது அறிகுறி ரொம்பவே நுட்பமானது, ஆனா உங்க அன்றாட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய ஆனா இனிமே வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பணம் திடீர்னு உங்களை தேடி வரும். நீங்க யாருக்கோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு உதவி இப்ப உங்களுக்கு வேற ஒரு ரூபத்துல பணமாவோ இல்ல பொருளாகவோ திரும்பி வரும். சில நேரங்கள்ல நீங்களே மறந்து போன உங்க பழைய புனிகளுக்குள்ளேயோ இல்ல தீரோ முடுக்குலயோ ஒரு சிறு தொகை உங்க கண்ணுக்கு ஆச்சரியப்படும் விதமா தென்படலாம். இது ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனா இது பண தேவதை உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க போறாங்க அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அத்தாட்சி. அது மட்டும் இல்லாம உங்களை ரொம்ப நாளா படுத்திக்கிட்டு இருந்த படன் தொல்லையில இருந்து விடுபடுறதுக்கு யாராவது ஒருத்தர் தானாகவே முன் வந்து உங்களுக்கு ஒரு யோசனையோ இல்ல உதவியோ செய்வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அந்த இறைவன் உங்களுக்கான வழிய முழுக்கா திறந்து விட ஆரம்பிச்சிடாரு அப்படிங்கறதுதான். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன லாபங்களை கூட ரொம்ப குறைச்சி எடக்கூடாது அதை மனக்கார ஏத்துக்கிட்டு நன்றி சொல்லணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பண வரவு பல மடங்கா பெருகிட்டே போறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. 5வது அறிகுறி, உங்க உடம்புலயும் மனசுலயும் நடக்க போற ஒரு பெரிய மாயாஜாலம்னு சொல்லலாம். இத்தனை காலமா எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம், ஒரு சோம்பேறித்தனம், காலையை எந்திரிக்கும் போதே ஒரு விதமான சோர்வு உங்க உடம்புல இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு ஊட்டிக்கொள்ளும். உங்க சுத்தி என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்க மனசு ரொம்பவே அமைதியா ஒரு பெரிய தெளிவோட இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இதுவரைக்கும் உங்களை பாடாய்படுத்தி எடுத்த சின்ன சின்ன உடல் உபாதைகள், கை கால் வலி, மன அழுத்தம் எல்லாமே எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாம தானாகவே குறைய ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது களை திறக்கும். மத்தவங்க உங்களை பார்க்கும்போது என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் உண்டாகும்.
இதுக்கு காரணம் உங்க ராசிக்கு சாதகமா கிரகங்கள் மாறும்போது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றல் மையங்கள் எல்லாம் முழுமையா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது தான். அந்த ஒரு நேர்மறை சக்தி உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினா கூட அதை காதுல வாங்கிக்காம உங்க இலக கை மட்டும் குறிக்கோளா வச்சுக்கிட்டு வேகமா போயிட்டே இருப்பீங்க. இந்த தெளிவு தான் உங்க வெற்றிக்கு மிக முக்கியமான அடித்தளமா அமைய போகுது. 6வது அறிகுறி உங்க வேலை அல்லது தொழில் சம்பந்தமா நடக்க போற ஒரு பெரிய திருப்புமுனை. இத்தனை வருஷமா நம்ம இவ்வளவு உழைக்கிறோமே, நம்ம திறமைக்கேத்த அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ரொம்பவே ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு கதவை தட்டும். நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சு செஞ்ச ஒரு வேலை இல்லைன்னா யாருக்கோ கொடுத்த ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு தெரிய அளவுல புகழையும் லாபத்தையும் தேடி தரப்போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பல மாசமா எந்த பதிலும் வராத ஒரு இடத்துல இருந்து திடீர்னு அழைப்பு வரும். தொழில் பண்றவங்களுக்கு முடங்கி போயிருந்த வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவையான உதவியோ இல்ல சரியான நபரோ உங்களை தேடி வருவாங்க. இந்த நேரத்துல உங்ககிட்ட யாராவது ஒரு புது விஷயத்த பத்தி பேசினாலோ இல்ல புதுசா ஒரு வாய்ப்பு கொடுத்தாலோ எனக்கு இது சரிப்பட்டு வருமானு தயங்கி நிக்காதீங்க. தயக்கத்தை விட்டுட்டு அந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஏன்னா இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்பு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. உங்க திறமைய பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாரும் வாய் அடைச்சு போய் நிக்க போற தருணம் இது. அதனால வரப்போற எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாம முழு ஈடுபாப்போட செஞ்சு முடிங்க. வெற்றி உங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாச்சு. 7வது அறிகுறி ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காதுன்னு நினைச்சு நீங்க முடங்கி போய் இருந்தீங்களோ அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மூலமா தீர்வு கிடைக்கும். முகம் தெரியாத ஒரு நபர் இல்லைன்னா ரொம்ப வருஷமா பேசாம இருந்த ஒரு சொந்தக்காரர் திடீர்னு அவங்களா வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்கும். இத சாதாரணமா நடக்கிற விஷயம்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு பிரபஞ்சமே அந்த குறிப்பிட்ட நபரை உங்ககிட்ட அனுப்பி வைக்குது. இந்த நேரத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு கோவில் ஞாபகம் வரும், இல்லைன்னா நீங்க போற வழியில ஏதாவது ஒரு சாமி பாட்டு திரும்ப திரும்ப உங்க காதுல விழும். அதெல்லாம் சும்மான்னு நினைச்சு கடந்து போயிடவே கூடாது. அது எல்லாமே இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற நேரடி வழிகாட்டுதல். உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும், இது சரி இது தப்புன்னு ரொம்ப தெளிவா சொல்லும். அந்த குரலுக்கு முழு மதிப்பு கொடுங்க. இது வரைக்கும் சுத்தி இருக்கிறவங்க பேச்ச கேட்டு ஏமாந்தது போதும். இனிமே உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க. எதை செஞ்சா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிங்க. இந்த 7வது அறிகுறி உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க தொட்டதெல்லாம் தொலங்க போகுதுன்னு அர்த்தம். உங்க கை ஓங்கி நிக்க போகுது. உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அதனால இந்த நேரத்துல வர எந்த ஒரு சின்ன உறவையும் ரொம்ப பெருசா நினைச்சு மனசார ஏத்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுனாதீங்க. இந்த 7 அறிகுறிகளும் ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தி உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அலட்சியமா விட்டுடாதீங்க. இப்போ இந்த 7 அறிகுறிகளும் உங்களுக்குள்ள நடக்கும் போது நீங்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது நாம தூங்கிட்டு இருக்க கூடாது. பாத்தீங்களா, ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல வர்ற அந்த 7 நாட்கள் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய நேரம். கோபத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. யாராவது உங்களை வம்பு கிழித்தாலும் அமைதியா போயிடுங்க. ஏன்னா உங்க நல்ல நேரத்தை கெடுக்கிறதுக்காகவே சில எதிர்மறை சக்திகள் உங்களை சுத்தி வேலை செய்யும். அதனால தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாதீங்க. காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை தொடங்குங்க. முடிஞ்சா தினமும் காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல விளக்கேத்தி வைங்க. அந்த தீபத்தோட வெளிச்சம் உங்க வீட்டுல இருக்கிற இருட்டு மட்டும் விரட்டாது, உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களையும் சேர்த்து விரட்டும். வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு சுத்தமான இடம் தான் ரொம்ப பிடிக்கும். குப்பை கூடங்களை வீட்டுல சேர்த்து வைக்காதீங்க. உடைந்த பொருட்கள் ஏதாவது இருந்தா உடனே தூக்கி போட்டுடுங்க. எல்லாம் சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு தோணலாம், ஆனா இதுக்கெல்லாம் பெரிய சக்தி இருக்கு. உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்க இந்த சின்ன விஷயங்கள் ரொம்பவே உதவி செய்யும். முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், யார்கிட்டையும் உங்க திட்டங்களை பத்தி முன்கூட்டியே சொல்லாதீங்க. ஒரு வேலை நடக்க போறதுன்னா அது முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆரம்பத்திலேயே எல்லார்கிட்டையும் தம்பட்டம் அடிச்சா கண்ணு கட்டுடும்னு சொல்லுவாங்களே, அது 100க்கு 100 உண்மை.
உங்க மேல பொறாமப்படுறவங்க பார்வைப்பட்டு உங்க பாரியம் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால இதையும் ரகசியமா வச்சுக்கோங்க. பண வரவு வந்தாலும் அது பெருமையா சொல்லிக்காதீங்க, அமைதியா இருங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா கடன் மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி புதுசா எந்த கடனும் வாங்காதீங்க. இந்த 7 நாட்கள்ல நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது. உங்க மனசுக்குள்ள நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, எனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் பிரபஞ்சத்துல கலந்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை காந்த மாதிரி ஈர்த்து கொண்டு வரும். இது வரைக்கும் நீங்க கட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனிமே வர காலங்களை நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா கையாளணும். உங்களை சுத்தி நடக்கிற மாற்றங்களை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் நடக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற அந்த சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் இப்போ முழுமையா வெளிப்பட போகுது. உங்களை யாருக்காவது பிடிக்கலனா அவங்கள பத்தி நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களை நேசிக்கிறவங்களுக்காக வாழ பழகுங்க. உங்க மேல முழு நம்பிக்கை வைங்க. உங்களால எல்லாமே முடியும். இயற்கை உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போக தயாரா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கையை இறுக்கமா பிடிச்சுக்க வேண்டியது மட்டும்தான். உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. அதை அனுபவிக்க மனசளவுல தயாராயிருங்க. எந்த இருட்டும் நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கான வெளிச்சம் ஏதோ பிறக்க போகுது. இப்போ இந்த 7 நாட்கள்ல உங்க குடும்பத்துக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் எப்படிப்பட்ட பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதனால உங்க வீட்டுல ஒரு நிம்மதியே இருந்திருக்காது. காரணமே இல்லாம கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம ரொம்பவே மனதை விட்டு போயிருப்பீங்க. நீங்க என்னதான் உயிரை கொடுத்து உழைச்சாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க அதை மதிக்கவே மாட்டாங்க. சில நேரத்துல பிள்ளைங்க கூட நீங்க சொல்றத கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்து உங்களை ரொம்பவே அழ வச்சிருப்பாங்க. ஆனா ஜூலை 20க்கு அப்புறம் இந்த நிலைமையில ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம் நடக்க போகுது. உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி திரும்ப போகுது. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட உங்க வாழ்க்கை துணை தானாகவே வந்து உங்ககிட்ட அன்பா பேச ஆரம்பிப்பாங்க. உங்களோட கஷ்டத்தை அவங்க முழுசா உணர்ந்து உங்களுக்கு தோள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டுல இருக்கிற அந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசுற ஒரு அருமையான காலகட்டம் இது. அதே மாதிரி சொந்தக்காரங்க மத்தியில எப்பவுமே உங்களை ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காகவே சில பேர் உங்க சுத்தி இருப்பாங்க. இனிமே அவங்க வாயாலேயே உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க உங்களை தேடி வந்து புகழும் போது அதுல மயங்கி உங்க மனசுல இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் அவங்க கிட்ட கொட்டிடாதீங்க. எப்பவுமே உங்க எல்லைக்குள்ள நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். ரொம்ப நெருக்கமான உறவுகள் திடீர்னு உங்ககிட்ட வந்து பெரிய அளவுல பண உதவி கேட்கலாம். உங்களால முடிஞ்சா சின்னதா உதவி செய்யுங்க. ஆனா தயவு செஞ்சு நீங்க வேற யாருக்கிட்டையும் கடனா வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. அப்படி செஞ்சா அது உங்களுக்கு பெரிய தலைவலியா போய் முடிஞ்சிடும். உங்க நல்ல மனசை பயன்படுத்திக்க நினைக்கிறவங்கள கொஞ்சம் தள்ளியே வைங்க. இந்த நேரத்துல உங்க மனசு ரொம்பவே லேசாக்கிடும். ராத்திரியில ரொம்ப நிம்மதியான தூக்கம் வரும். காலையில ஒரு புது உத்வேகத்தோட கண் விழிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். இதனால உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கூடவே இருந்து உங்களை கவுத்து விடணும்னு காத்துக்கிட்டு இருந்த நடைமுக எதிரை இகள் இப்போ அவங்களாவே அவங்க முகத்திலேயே கிழிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சவங்க உங்களுக்கு பின்னாடி என்னென்ன சதிகள் செஞ்சாங்க அப்படிங்கிற முழு உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் தெரிஞ்சதும் நீங்க கோபப்படவோ இல்ல அவங்கள பழிவாங்கவோ நினைக்க கூடாது. ஏன்னா அந்த வேலையை பிரபஞ்சனே உங்களுக்காக செய்ய போறது. அவங்க செஞ்ச துரோகத்துக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறத நீங்க உங்க கண்ணாலேயே பாப்பீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியா விலகி நின்னு வேடிக்கை பாக்குறது மட்டும்தான். உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை மாத்திக்காம யார் என்ன செஞ்சாலும் நான் நேர்மையா இருக்கேன் அப்படிங்கிற உங்க பிடிவாதத்தை மட்டும் விட்டுடாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கான நேரம். அதனால தேவையில்லாத சண்டைகள்ல ஈடுபட்டு உங்க பொன்னான நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. இந்த ஜூலை 20க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற பழைய காயங்களை எல்லாம் மறக்க பழகணும். நேற்று என்ன நடந்துச்சு, யாரு உங்களை கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கிற பழைய குப்பைகளை மனசுல சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா புதுசா வரப்போற சந்தோஷத்துக்கு அங்க இடமே இருக்காது. அதனால நடந்ததை எல்லாம் பழசுன்னு நினைச்சு தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க.
காலையில தூங்கி எழுந்ததும் எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மனசார சொல்லிக்கோங்க. இந்த வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாதான் நீங்க மாறுவீங்க. உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதனால எப்பவுமே நல்லதே நினைங்க, நல்லதையே பேசுங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறையான அதிர்வலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தை வச்சுக்கிட்டு இனிமே வரப்போற பாலங்களை ரொம்ப கவனமா எதிர்கொள்ளணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு வரப்போற காலகட்டம் இது. இது வரைக்கும் சாமி கும்பிடுறது அப்படின்னா ஏதோ ஒரு கடமைக்கு செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு தேடல் ஆரம்பிக்கும். இறைவனோட சக்தி உங்களை சுத்தி அரணா நிக்கிறத நீங்க முழுமையா உணர ஆரம்பிப்பீங்க. சில நேரங்கள்ல நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போது காரணமே இல்லாம உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அது கவலையால வர்ற கண்ணீர் கிடையாது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகுதே அப்படிங்கிற நிம்மதியில வர்ற ஆனந்த கண்ணீர். அந்த நிமிஷத்துல உங்க மனசுல இருக்கிற பாரம் முழுசா இறங்கி ஒரு பெரிய வெற்றிடமும் அமைதியும் உருவாகும். இந்த அமைதி தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போகுது. அதனால இந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது அதை தடுக்காதீங்க, முழுமையா அதை ஏத்துக்கோங்க. இயற்கை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கட்டை தீட்டி ஒரு வைரமா மாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத முழுசா நம்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஆரோக்கியத்துல வரப்போற ஒரு பெரிய மறுமலர்ச்சி. பல மாசமா உடம்புல ஏதோ ஒரு மூலையில ஒரு வலியோ இல்ல ஒரு சோர்வோ இருந்துகிட்டே இருந்திருக்கும். மருத்துவமனைக்கு போய் எவ்வளவு செலவு பண்ணாலும் அதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைச்சிருக்காது. என்னடா நம்ம உடம்புக்கு வந்துச்சுன்னு நீங்களே ரொம்ப பயந்து போயிருப்பீங்க. ஆனா ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல அந்த பயம் மொத்தமா உங்களை விட்டு விலகிடும். உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு புது நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறத நீங்க கண்கூட காப்பீங்க. ரொம்ப நாளா உங்களை கடுத்து எடுத்த அந்த உடல் உபாதைகள் எல்லாம் எந்த ஒரு பெரிய மருத்துவ செலவும் இல்லாம தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். காலையில எந்திரிக்கும் போது உடம்புல ஒரு தளர்ச்சியே இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா உணவீங்க. இதுக்கு காரணம் கிரகங்களோட பார்வை உங்க ஆரோக்கிய ஸ்தானத்துல ரொம்ப வலுவா விழுகிறது தான். உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் இறங்க இறங்க உங்க உடம்பு ரொம்ப லேசாக்கிடும். உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் உண்டாகும். பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு இளமையா மாறிட்டீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. அதே மாதிரி உங்க வேலை விஷயத்துல நீங்க எடுக்க போற ஒரு சின்ன முடிவு உங்க எதிர்காலத்தையே மாத்தி எழுத போறது. ரொம்ப நாளா ஒரே இடத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்க கூடவே வேலை செய்யறவங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரை அவங்க கட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்தும் எந்த ஒரு ஆதரவும் இருந்திருக்காது. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறப்போறது. திடீர்னு உங்களுக்கு ஒரு புது பொறுப்போ இல்ல ஒரு இடமாற்றமோ தேடி வரும். ஆரம்பத்துல இது நமக்கு சரியா வருமான்னு ஒரு சின்ன தயக்கம் உங்க மனசுல எட்டி பார்க்கும். ஆனா அந்த தயக்கத்தை மட்டும் தூக்கி எரிஞ்சிடுங்க. ஏன்னா இந்த மாற்றம் உங்களை ஒரு பெரிய அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்க பேச்சை கேட்டு நடக்க ஒரு கூட்டணி உருவாக போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் உங்க தலைமையின் கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகும். அந்த நேரத்துல நீங்க ரொம்பவே பக்குவமா நடந்துக்கணும். அதிகாரம் கையில இருந்ததும் அகங்காரம் வந்துடக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க கொடுத்த கடன்கள்லாம் முடங்கி போய் கடந்திருக்கும். இனிமே அது வராதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா அது எல்லாமே இப்ப வட்டியும் முதலுமா உங்களை தேடி வரப்போகுது. ஆனா கையில பணம் வந்த உடனே அதை எப்படி செலவு பண்றதுன்னு ஒரு குழப்பம் வரும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படணும். வந்த பணத்தை உடனே ஆடம்பர செலவுகளுக்கு பயன்படுத்திடாம உங்க எதிர்காலத்துக்காகவும் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் சேமிக்க பழகுங்க. வீடுன்னு சொத்துக்கள் வாங்கறதுக்கான யோசனைகள் உங்க மனசுல தோணும். அதுக்கான சரியான நபர்களும் உங்களை தேடி வருவாங்க. இது எல்லாமே இயற்கை உங்களுக்காக செஞ்சு கொடுக்கிற ஒரு மாபெரும் உதவி. இந்த ஜூலை 20க்கு மேல உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளும் நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத பல புது புது சந்தோஷங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. திருமணத்திற்காக காத்திருக்கிற மிதுன ராசி இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல நடக்க போற காரியங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. எத்தனை நாளா வரன் தேடி தேடி அலைஞ்சிருப்பீங்க. எல்லாமே கூடி வர்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிருக்கும். நமக்கு கல்யாணமே ஆகாதான்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய விரக்தியே வந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ரொம்ப நல்ல குடும்பத்துல இருந்து உங்களுக்கு வரன் அமையும். அதுவும் நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போறாங்க. காதல் விஷயத்துல ரொம்ப நாளா வீட்டுல சம்மதம் கிடைக்காம போராடிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே வீட்டுல பச்சையை கொடி காட்டிடுவாங்க.
அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம பல வருஷமா கோவில் குளம்னு ஏறி இறங்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். உங்க வம்சத்தை விருத்தி செய்ய ஒரு அழகான குழந்தை உங்க வீட்டுல தழலக்கோர நேரம் வந்தாச்சு. வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்கும். உங்க மனசுல இருந்த பல வருஷ ஏக்கம் முழுசா தீர்ந்து போகும். இந்த மாதிரி சுப காரியங்கள் அடுத்தடுத்து உங்க வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும் போது வீட்டை ரொம்ப களை கட்டி போயிடும். சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வீட்டு விசேஷங்கள் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா அமைய போகுது. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்துக்காக பல வருஷமா நடக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நீதிமன்ற படிகளை ஏறி இறங்க வச்ச பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகும். நீங்க நியாயமா நடந்துகிட்டதுக்கான பலன் இப்போ முழுசா உங்களுக்கு கிடைக்க போறது. ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக பணம் சேர்த்து வச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமே அப்படி நடக்காது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அளவான வீடு அமையறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகும். அந்த வீட்டுக்குள்ள நீங்க குடி போகும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டு மொத்தமா விலகி ஒரு புது வெளிச்சம் பிறக்கிறத நீங்க முழுமையா உணருவீங்க. வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல நேரம். இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கர்வம் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு எல்லாமே இறைவன் கொடுத்த கிச்சே அப்படிங்கிற ஒரு அடக்கத்தோட இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க கீழே இறங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு இயற்கை உங்களை நிலை தூக்கி விடுறதுக்கு தயாரா இருக்கு. இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய திருப்பு முனையை உருவாக்க போகுது. படிப்புல சுமாராக இருந்தவங்க கூட இனிமே ரொம்ப ஆர்வமா படிக்க ஆரம்பிப்பாங்க. போட்டி தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு வெற்றி உறுதி. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான கதவுகள் திறக்கப்படும். நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியா இருக்கும். உங்க இலக்கை நோக்கி ரொம்ப வேகமா முன்னேறி போவீங்க. உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரகடனமா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகான உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். உங்க கவனத்தை திசை திருப்புற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஆனா நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும். உங்க பெற்றோர்கள் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய எந்த காரணத்துக்காகவும் உடைச்சிடக்கூடாது. நீங்க ஒரு பெரிய சாதனையாளரா மாறி உங்க குடும்பத்துக்கு பெரிய பெருமையை தேடி தரப்போறீங்க. இந்த 7 நாட்களுக்கு அப்புறம் வரப்போற மாற்றங்கள் உங்களை ஒரு புதிய மனிதனா செதுக்க போறது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல ஒரு பெரிய பொற்காலம்னே சொல்லலாம். இத்தனை காலமா கடையில வியாபாரம் போட்ட முதல் கூட எடுக்க முடியாம ரொம்பவே கவிச்சு போயிருப்பீங்க. வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல இந்த தொழிலையே மூடிடலாமான்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இனிமே அந்த கடலை உங்களுக்கு தேவையில்லை. உங்க வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. முடங்கி போன சரக்குகள் எல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்துல வித்து தீர போகுது. புதுசா வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க நேர்மையும் உழைப்பும் உங்களுக்கான பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்களை சுத்தி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து விரண்டு போய் நிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில நடக்க போற அந்த பிரம்மாண்டமான கிரக மாற்றங்கள் தான். ஆனா பணம் அதிகமா வருதுன்னு நீங்க அகங்காரப்பட்டுட கூடாது. வர்ற லாபத்துல கொஞ்சமாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய பழகுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க தொழில் இன்னும் பல மடங்கு திருக்கிட்டே போகும். குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க போகுது. காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் மாடு மாதிரி முளைச்சலும் இந்த வீட்டுல எனக்கு ஒரு மரியாதையே இல்லையேன்னு ரொம்பவே கண்ணீர் விட்டுருப்பீங்க. மாமியார் மாத்தனாருன்னு சுத்தி இருக்கிறவங்க எப்படியாவது உங்க நிலை பழி போடணும்னே காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. உங்க அருமையே இந்த குடும்பம் முழுசா புரிஞ்சுக்க போகுது. உங்களை குறை சொன்னவங்க வாயாலேயே உங்களை நல்லவன்னு சொல்ல வைக்க போகுது இந்த காலம். அது மட்டும் இல்லாம உங்க கணவர் உங்க மேல ரொம்ப அன்பாவும் பாசமாவும் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட ஒரு நகையோ இல்ல ஒரு பொருளோ உங்களுக்கு பரிசா கிடைக்க போகுது. உங்க கை காசா சேர்த்து வச்சிருந்த பணம் பெரிய அளவுல உங்களுக்கு உதவி செய்ய போகுது. வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷமும் செறிப்பும் நிரந்தரமா தங்கிடும். விவசாயம் செய்யற மிதுன ராசி அன்பர்களுக்கும் அதனையோ ரொம்பவே கை கொடுக்க போகுது. எவ்வளவோ பாடுபட்டு விவசாயம் பார்த்தாலும் இயற்கை கைவிட்டதாலேயோ இல்ல சரியான விலை கிடைக்காததாலேயோ ரொம்பவே நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. காரணம் எப்படி அடைக்கிறதுன்னு ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. ஆனா ஜூலை 20க்கு மேல உங்க நிலத்துல நீங்க போடுற ஒவ்வொரு விதையும் பொண்ணா விளைய போகுது. விவசாயத்துல ஒரு பெரிய லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. அரசாங்கத்தில இருந்தோ இல்ல வெளியில இருந்தோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் முழுசா கிடைக்க போற நேரம் இது.
அதனால எந்த இடத்துலயும் சோர்ந்து போறால நம்பிக்கையோட உங்க வேலையை பாருங்க. காலையில எழுந்ததும் சூரிய பகவானை வேண்டிட்டு உங்க வேலையை தொடங்குங்க. இயற்கை உங்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வறுமையெல்லாம் காணாம போயிடும். இந்த 7 நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சா உங்க அதிர்ஷ்டம் இன்னும் பல மடங்கா பெருகும். காலையில குளிச்சு முடிச்சதும் வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுற பழக்கத்தை கண்டிப்பா கடைபிடிங்க. இது மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு சமம். அதே மாதிரி உங்க பூஜை அறையில ஒரு சின்ன தட்டுல கொஞ்சம் கல் உப்பு வச்சு அதுல ஒரு நாணயம் வச்சு சாமி கும்பிடுங்க. இந்த கல் உப்பு உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் உறிஞ்சி எடுத்துரும். வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல வாசனை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சாம்பிராணி போடுறது, ஊதுபத்தி ஏத்துறது இதெல்லாம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். இந்த நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட தேவையில்லாம வம்பு வளர்க்க வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் வாயே திறக்காதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஒரு சிரிப்போட கடந்து போயிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்க வீட்லயோ இல்ல வெளியிலயோ இருக்கிற முதியவர்களை காத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க மனசார கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய மலையை கூட முடைக்கிற சக்தி கொண்ட. அதே மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. காக்கைக்கு சாதம் வைக்கிறது, கிருமாய்களுக்கு உணவு கொடுக்கறது இதெல்லாம் உங்க கர்ம வினைகளை அப்படியே அடிச்சு தூக்கிடும். இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கு உண்டான பலனை இயற்கை இப்ப உங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போகுது. அதனால உங்க மனசை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதோ இல்ல அவங்களுக்கு கெடுதல் நினைப்பதோ இப்ப உங்களுக்கு பெரிய ஆபத்தா முடியும். நீங்க எந்த அளவுக்கு நல்லது நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உங்களை தேடி ஓடி வரும். அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம்னு சொல்லலாம். எத்தனையோ முறை தேர்வில் எழுதி தோல்வி அடைஞ்சாலங்க கூட இந்த நேரத்துல ரொம்ப சுலபமா வெற்றி பெறுவாங்க. உங்க கிரக நிலையில சூரியன் ரொம்ப வலுவான நிலைமையில இருக்கிறதால அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளும் எந்த தடையும் இல்லாம வந்து சேரும். இது வரைக்கும் நீதிமன்ற படிகள்ல ஏறி இறங்கி அலைஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. எதிரிகள் வேணா உங்க காலில் வந்து விழப்போற காலம் இது. அதனால தைரியமா இருங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. இறைவன் உங்களுக்காகவே ஒரு பெரிய சந்தோஷத்தை தயார் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காரு. அதை முழுசா ஏத்துக்க உங்க மனசையும் உடம்பையும் எப்பவுமே தயார் நிலையில வச்சுக்கோங்க. எந்த வாய்ப்பும் உங்களை விட்டு தப்பி போக கூடாது. வெளிநாட்டுக்கு வேலைக்காகவோ இல்ல படிக்கிறதுக்காகவோ போகணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுகிட்டு இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்து அடிக்க போறதுன்னா சொல்லணும். அனுமதி கிடைக்காம இல்லனா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பல முறை அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில நம்ம இங்கே கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாருமே சுக்குநூறா உடைய போறது. ரொம்ப சுலபமா நீங்க எதிர்பார்த்த அந்த அயல் நாட்டு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போறது. உங்களை யார் யாரெல்லாம் இவங்கெல்லாம் எங்க உருப்பட போறாங்க அப்படின்னு ஏளனமா பேசினாங்களோ அவங்க எல்லாரும் வாய் அடைச்சு போய் நிப்பிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதனால முயற்சி பண்றதை மட்டும் நிப்பாட்டினாதீங்க. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் ரொம்ப கவனமா கையாளுங்க. மனசளவுல நீங்க அனுபவிக்க போற ஒரு பெரிய சந்தோஷத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பல வருஷமா ஒரு விதமான பயம் உங்களை ஆட்டி கடைச்சுக்கிட்டே இருந்திருக்கும். எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய இருட்டு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த இருட்டு மொத்தமா விலகி உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவான வெளிச்சம் பரவ போகுது. யாருக்காகவும் உங்களை நீங்க புரைச்சு மதிப்பிட வேண்டிய அவசியமே இனிமே இருக்காது. ரொம்ப வருஷமா பேசாம இருந்த உண்மையான நண்பர்கள் திரும்பவும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை விட்டு பிரிஞ்ச நல்ல உறவுகள் அவங்களாவே வந்து உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்க மனசு ரொம்பவே லேசாக்கிரும். இந்த உலகத்துல நாமளும் அனாதை கிடையாது, நம்ம மேல அன்பு காட்டுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள பெரிய தன்னம்பிக்கையை கொண்டு வரும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. இத்தனை வருஷமா ஏதோ ஒரு காரணத்தால குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. ஆனா குலதெய்வம் எதுனே தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருந்திருப்பீங்க. அந்த குழப்பம் இப்போ தீரப்போறது. குலதெய்வமே உங்களை கூப்பிடறதுக்கான அறிகுறிகள் உங்க கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்கும். குடும்பத்தோட போய் அந்த தெய்வத்தை மனசார கும்பிட்டு வர போறீங்க. அப்படி நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல நடக்க போற அதிசயங்களை நீங்களே உங்க கண்ணால காப்பீங்க. ஒரு சின்ன வேலை கூட ஆகாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் தானாகவே வேகமா முடிவுக்கு வரும். உங்க வீட்டுல இருக்கிற இருண்ட சூழ்நிலை மாறி எப்பவும் ஒரு தெய்வீகமான ஒளி வீச ஆரம்பிக்கும். அதனால இந்த நேரத்துல கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை எந்த காரணத்துக்காகவும் தவற விட்டுறாதீங்க.
கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். இந்த 2026 வருஷத்துல நடக்க போற இந்த மாபெரும் கிரக மாற்றங்கள், குறிப்பா இந்த குரு பெயர்ச்சியோட தாக்கம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல வர்ற அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையோட பொற்காலமா மாறப்போகுது. இதை நீங்க ஏதோ ஒரு சாதாரண காணொலியா நினைச்சு கடந்து போயிடாதீங்க. 10 கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்துல இந்த பதிவு சரியா உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்குன்னா அது தற்செயலா நடந்தது கிடையாது. உங்க குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் உங்ககிட்ட நேரா பேசுறதுக்கான ஒரு வழிதான் இது. உங்க கஷ்டகாலம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க அப்படிங்கறது இயற்கை உங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமா உணர்த்துது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. யார் உங்களை ஏளனமா பேசினாலும் அதை காதுல வாங்கிக்காம உங்க பாதையில நேரா போயிட்டே இருங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலனை கடவுள் உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க போறாரு. இந்த நாட்கள்ல நீங்க மனசெலவுல ரொம்பவே உறுதியா இருக்கணும். காலையில தூங்கி எழுந்ததும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாளா அமைய போகுது, நான் நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றியா முடிய போகுது அப்படின்னு மனசார 3 தடவை சொல்லிக்கோங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்துல பதிவாகி அதுவே உங்களுக்கு நிஜமா நடக்க போகுது. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கோபப்படாம ரொம்ப அன்பா பேசுங்க. உங்க வீட்டுல சந்தோஷம் பெருக பெருக உங்களுக்கான அதிர்ஷ்டமும் பல மடங்கா கூடிக்கிட்டே போகும். உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க. அதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், சிந்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை தயார் பண்ணிடுச்சு. அந்த பரிசை வாங்கிக்க நீங்க ரெடியா இருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா இந்த ஜூலை 20ஆம் தேதியை எதிர்கொள்ள தயாரா இருங்க. வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்க இஷ்ட தெய்வம் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கும். வாழ்த்துக்கள் எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.